ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போனாலே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு புடவையோ இல்லை குழந்தைங்க ஒரு ட்ரெஸ்ஸோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை நாள் அதை கொடுத்துறாங்க? குழந்தைகளுக்கு தான் நான் கேட்குறேன். இது நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுறீங்க. அன்றைக்கி ஒரு நாள் தான் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா? அது ஒரு மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போட்டு போக முடியாது. எனக்கு வேறு ட்ரெஸ் வேணும் கேட்குறீங்களா இல்லையா? ஆனால் அந்த 3000 ரூபாங்கிறது உங்கள் அப்பா அம்மாவுடைய எவ்வளோ பெரிய உழைப்பு. அதுக்குள்ளே அவங்களுடைய எத்தனை சொட்டு வியர்வை துளிகள் இருக்கிறது. இந்த நல்ல உடை, புதிய உடை கூட இல்லாமல் இந்த உலகத்தில் எத்தனை குழந்தைகள் கண்ணீரில் மூழ்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ட்ரெஸ்ஸை வீணாக்குவோமா? பெண்களுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீரோவை திறந்த உடனே எல்லா சேலையும் கீழே வந்து விழுது. என்னை இன்னைக்காவது கெட்டுக்கா, போன தீபாவளிக்கு வாங்கினேன், இன்னும் அப்படியே வச்சிருக்கிறேன் அப்படின்னு புடவையே அழுகிற அளவுக்கு எத்தனை பேர் வச்சிருக்கிறோம். நிறைய பேர் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேங்கிறோம். மனசே இல்லை, வச்சு அடிக்கிக்கிட்டே இருக்கிறோம். கட்டவும் மாட்டோம். மனசார கொடுத்துருங்க. பழசை கொடுக்க தான் புதுசு வரும். எப்படி ஒரு ஊற்றுல தண்ணி சொரக்க புது தண்ணி வருமோ அது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாதது இன்னொருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருக்கக்கூடும். நல்ல ட்ரெஸ் இல்லாத ஒரு சாதாரண மனிதர்களுக்கு நீங்க கொடுக்குற அந்த நல்ல புடவையோ அந்த நல்ல உடையோ அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு திருநாளாக இருக்கக்கூடும் இல்லையா? அதனால இது நமக்கு தேவைப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டா அது நல்லா இருக்கும் போதே கொடுத்துருங்க. அது கிழிஞ்சி அது பரிதாபமாகி சாயம் போய் அப்படி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான். அவங்களுக்குள்ளேயும் ஒரு வருத்தம் இருக்கும்ல, இவங்க மட்டும் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு நமக்கு இதை கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை இன்னொரு மனிதனுக்கு நாம் தந்து விடவே கூடாது.